பாக்கியா எல்லாருமே கிச்சனில் இருக்காங்க. அப்போ ஜெனி வராங்க. வந்தவொடனே நான் வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணட்டுமா இல்லைனா அந்த காய் கட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேண்டாம் வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி நான் எதுவுமே பண்ணக்கூடாதா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. அதே மாதிரி சரி நான் அந்த காயெல்லாம் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இந்த காய் எல்லாமே கட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா ஜெனி, இந்த பொரியல் ஹோட்டலுக்கு இல்லை வீட்டுக்கு, அதில் கால்வாசி கட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. ஆமாம், நீ கட் பண்ணுறத பார்த்தா இன்னும் 4 நாள் ஆகும் போல் இருக்கே பொரியல் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் குழந்தை அழுன்னு நினைக்கிறேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, இல்லை ஜெனி ஒரு மாதிரி போன மாதிரி இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாக்கியா போகிறாங்க. என்னம்மா ஜெனி பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாப்பா நல்லா தான் இருக்கா, அப்பப்போ கொஞ்சம் எழுந்துக்கிறா. அதனால தான்மா சொல்கிறேன், குழந்தை உன்னை தூங்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தும், அதனால தான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. அமிர்தாவுக்கு வீட்டு வேலைலாம் செஞ்சு நல்லா பழக்கம், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவாள், அதனால தான் அவளை எல்லாமே செய்ய சொல்கிறேன். நீ வந்துட்டு ஒரு லோன் வாங்கணும், ஏதாவது முக்கியமானதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் வருவேன், கண்டிப்பாக நீ எனக்கே ஹெல்ப் பண்ணணும் சரியா, அவங்களுக்கு என்ன வேலையோ அதை பண்ணட்டும், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கீழே போகிறாங்க. அப்படியே எழில் வராரு. வந்தவொடனே ஒரு ஸ்வீட்டாக தராரு, எல்லாருக்குமே ஸ்வீட்டு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அதுவா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, கதெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் தராரு. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அங்கேருந்து ராமூர்த்தி வராரு. வந்தவொடனே என்ன எழில் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே சக்ஸஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி நல்லா வருவே, நீ எப்போவுமே நீ நல்லா தான் இருப்ப, கண்டிப்பாக நல்லா படம் பண்ணுவேன், ரொம்ப நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி எல்லாருமே வீட்டில் இருக்க இனியா எல்லாருமே சொல்கிறாங்க. ஈஸ்வரி பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. அது ஏன்டா கேட்குற, இங்கே எனக்கு நிம்மதியாகவே இல்லைடா, எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்காக தான் நான் இங்கே வந்தேன், இங்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபி சொல்கிறார், அம்மா நான் பேசி சரி பண்ணுறேம்மா, நீ எதுவும் கோவப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி நீ வாம்மா.